சூப்பர் ரெசிபி என்னென்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுகளை நான் செஞ்சு வீடியோ போடுறேங்க. சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. அனைவரும் ட்ரை பண்ணுங்கள். போட்டுக்கலாம் குடமிளகாங்க. ஒரு மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நிறையா வேணும், நிறையா போட்டுக்கோங்க. நான் ஒரு மிளகாய் போட்டுருக்கிறேன். வெங்காயம், குடமிளகாய் லைட்டாக வணக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. நிறையா வேண்டாம், லைட்டாக உப்பு. ஒரு அரை வேக்காடு வந்தால் போதுங்க. சேலரி ஆட்டையும் இருக்கும், நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிடலாம். இந்த அளவுக்கு பாசி பருப்பு உடச்ச பருப்பு, பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்குதுங்க. அடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்புங்க, பச்சைக்கடலை பருப்பு வேக வச்சு வச்சுருக்குதுங்க. ரெண்டு முட்டையை வேக வச்சு இப்படி கட் பண்ணியிருக்கிறேன். மஞ்சக்கருவை எடுத்துருங்க. மஞ்சக்கருவை வந்தால் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரியா வாசம் எடுக்குங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முட்டை போட்டுருக்குறேங்க. அடுத்து கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் தாங்க, மிளகுத்தூள், வேறு எதுவும் போடலைங்க. கொத்தமல்லி தழைங்க, கொத்தமல்லி தழை. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வேக வைக்கிறது மட்டும்தாங்க கொஞ்சம் லைட்டாக. அது பருப்பு முட்டையெல்லாம் வேக வச்சுக்கலாங்க, கடலைப்பருப்பும் வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிருங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றிங்க, வணக்கம்.